ஒரு மகான். இந்த மகான் என்ன பண்ணுறார், ஒரு வம்பு வழக்குகளில் மாட்டி சிறையில் போயிடுறார். அப்போ தான் வணங்கிய காளி தேவியை கூப்பிட்றார். காளி தேவி காட்சி கொடுத்து, என்னப்பா பிரச்சனைச்சு, இதை பாருங்க, நான் பெரிய மகான், உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி எத்தனையோ பூஜைகள் திருவிழாக்கள்லாம் நடத்தியிருக்கேன், நீ எனக்கு வசியம் ஆகணுன்றதுக்காக அப்படின்னார். அப்போது இந்த மகான்கிட்ட இந்த காளி தேவி சொல்லிச்சான், இந்த பாருவா, நீ என்னை வச்சு சம்பாதிச்ச, என்னை வச்சு தான் எல்லா மக்கள்கிட்டும் பணத்தை வாங்கினேன். பெண் சம்பந்தப்பட்ட ஒரு சபல புத்தியால் இன்றைக்கி சிறையில் இருக்க. உனக்கு உணர்வும் கொடுத்தது நான் தான், உணர்ச்சியும் கொடுத்தது நான் தான். அதனால் நீ இருக்கும்போது எப்படி இருக்கணும், என்னோட சிலைக்கு முன்னாடி உன்னை உட்கார வச்சு எனக்கு பால் ஊற்றுனதை விட உன் தலையில் பால் ஊற்றுறது, காலில் பால் ஊற்றுறது, எல்லாரும் காலில் வேறுது, சில பேருக்கு ஒரு நாளில் நடக்கும் போன்ற, சில பேருக்கு 5 நாளில் நடக்கும் போன்ற, சில பேருக்கு 10 நாளில் நடக்கும் போன்ற பொய் சொல்லி காசு வாங்கினல்ல, அதற்குண்டான கர்ம பலன்கள் தான் இப்போ நீ சிறையில் இருக்கிறதுக்கு காரணம். உனக்கு உணர்வும் கொடுத்தேன், உணர்ச்சியும் கொடுத்தேன். மனிதன் கடவுள் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை, கடவுள் தான். நீ இவ்வளோ ஆட்டம் ஆடின, உனக்கு அடுத்து எப்போ யூரின் வரும்னு உனக்கு தெரியுமான்னார். தெரியாது அப்படின்னா, இது பாரு, உனக்கு எப்போ யூரின் வரப்போகுதுன்னு உனக்கே தெரியாது, நீ அடுத்தவனுடைய பிரச்சனைக்கு எப்படி தீர்வாக அமைவ, இதெல்லாம் பாவகாசியா அப்படின்னு சொல்லி கடவுள் விளக்கம் கொடுத்தாராம். சாமியாராக போனவங்க, கோயில் வச்சுருந்தவங்க, ஜோதிடம் பார்த்தவங்க, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களின் பிரச்சனையை தீர்க்கணும்னு போன எல்லாருக்குமே வாழ்க்கை நரகமாக இருக்கும், இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு நரகமாக இருக்கும். யாருடைய பாவ கர்மாவையும் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு கடவுள் சொல்லிச்சு மறைஞ்சு போச்சான். முக்கால்வாசி சாமியாரை பாருங்கள், சபல புத்தியில் தான் மாட்டிக்கிட்டு பெண் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. எவ்வளோ நாள் நீ சேர்த்து வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி கடவுள் விளக்கம் கொடுத்தாராம். இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் ஆடக்கூடாதுன்றதை அந்த சாமியார் அப்போ தான் உணர்ந்தார்.